ஹலோ guys, நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து சோலோ லெவலிங் சீசன் 3 எபிசோட் 3 அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு போய் சேர்ந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச தப்பிட்டா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இருக்கிற அது கூட இருக்க பெல் ஐக்கானை ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெலாம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அப்போ தான் இந்த வீடியோவே உங்களுக்கு தொடர்ச்சியாக பார்த்த ஃபீல் கிடைக்கும். அதனால் முடிஞ்சளவுக்கு அதை பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. இந்த வீடியோ பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்டில் லைக் போடுங்க. கூடவே இந்த வீடியோக்கும் லைக் போட்டு பாருங்கள். சரி வாங்க நம்ம கதை கொடுக்கலாமா. போன எபிசோட்லேயே ஹீரோ வந்து நீங்கள் இந்த என்ட்ரன்ஸ் பாஸ் ஆகிறதுக்கான டாஸ்க் என்னன்னா என்னுடைய ஷேடோ ஆர்மியில் உனத்தை கொல்லணும்னு சொல்லியிருப்பான். அப்படியா, உங்களுடைய ஷேடோ ஆர்மியில் எதை நான் பண்ணணும் அந்த மாதிரி கட்டாயமாக நீங்கள் கவலையப்படாதுங்க. நான் ஒன்று ஸ்ட்ராங்கானதை மட்டும்தான் உங்களுக்கு தயார் பண்ணுவேன். ஓகே அப்படின்னு அவ்வளோ ரெடியாக இருப்பான். சரி, டெஸ்ட்டுக்கான இடத்த எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு காமிக்கிறீங்களா? ஓகே ஓகே, இப்போ இங்கேயே அதை பண்ணுவோம். அது ஒன்றும் ஆண்டோர் அசோசியேஷன் மாதிரிலாம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தனியாக அதுக்குன்னு செப்பரேட்டான இடம்லாம் எதுவுமே கிடையாது. என்னுடைய ஷேடோ எக்ஸ்சேஞ்சை பயன்படுத்தி அனதர் பர்சனையும் என் கூட கூட்டின்னு போகலாம் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் வந்து இப்போ ஹீரோக்கு கிடைச்சிருக்கு. என்ன வெளியே போறீங்க? வெளியெல்லாம் கிடையாது. என்ன சொன்ன? அப்போ எந்த இடத்துக்கு போனோம்? என் கிட்ட வாங்க அப்படி அவன் கட்டி அணிக்கிறான். என் கிட்ட க்ளோஸா வந்தா மட்டும்தான் உங்களுக்கான அந்த இடத்த என்னால காட்ட முடியும். அப்படி ஹீரோவும் அவ கிட்ட வந்த அடுத்த நிமிஷமே ஷேடோ எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவளை பார்த்துட்டு ஆச்சரியப்படுறான் ஹீரோ. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அவளை வந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டின்னு போக, என்ன சார் பேச்சுவார்த்தை எல்லாம் முடிஞ்சிச்சா? உங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துன்னு வந்திருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி ஜின்வோவோ வர, அந்த இதில் பார்த்தா தலைவனை ஒருத்தனை மட்டும் விட்டு போயிடுக்கிறான். அவனை பார்க்க அவன் வந்து இந்த தின்பண்டத்தெல்லாம் வாங்கியிருக்கிறான். குடியோ நான் சாப்பிட்றேன். அவங்க இந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிருக்காங்க. இது அவங்க வரவே இருக்கும். நான் இந்த இடத்துல உனக்கு கம்பெனி தான் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் சாக்கில் இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அசோசியேஷனுடைய ஜிம்மையே பயன்படுத்திக்கிறான். நம்ம வந்துட்டோம். எப்படி இந்த இடத்துக்கு வந்தோன்னு சொல்ல, என்னுடைய ஷேடோ எக்ஸ்சேஞ்சு ஸ்கில் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அதாவது முன்னெல்லாம் என்னால் ஒரு பர்சன் மட்டும், அதாவது என்ன மட்டுமே நான் அதை டெலிபோர்ட் பண்ண முடிஞ்சதுல இப்போ என்னால என் கூட இருக்கிற இன்னொருத்தரையும் வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ண முடியுது. ஹீரோவும் அடடா இப்போதைக்கு இதை முடிச்சுக்கணும், ரொம்ப யோசிக்காத, ஏன்னா 3 மணி நேரம் தான் எனக்கு கவுண்ட் டவுன் டைமு. அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு என்னோட ஸ்கில்லோடைய டைமிங்கும் முடிஞ்சிடும். அது கேட்டதுக்கப்புறம் என்னால் திரும்ப பயன்படுத்த முடியாது. அதனால டிராவலிங்கோட டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால அதர் வேர்ல்டுக்கு என்னால் போக முடியும். பட் அதுக்கான டைம் லிமிட்டை இந்த இடத்த கொடுக்கக்கூடாது. சீக்கிரம் இந்த இடத்துல இந்த பேட்டில் முடிக்கணும். சரி ஆரம்பிப்போமா? இருங்க, நீங்க எதுவுமே சொல்லல. என்கிட்ட எந்த விதமான வெப்பனும் கிடையாது. ஓ, நீங்க அந்த மைனிங் பண்ண ஆளுங்களா வச்சிருந்தாங்களே அந்த வெப்பனை சொல்றீங்களா? ஹீரோ அதை சொன்ன உடனே அவளுக்கு வெக்க வந்தது. அதை வச்சு காமெடி பண்றேன் நம்மள அப்படின்னு. அதெல்லாம் என்னுடைய வெப்பன் கிடையாதுப்பா. இல்ல நான் சும்மா காமெடி பண்ண, வேற எதுவும் கிடையாது. சரி ஓகே, சரி நீ இங்கே வெயிட் பண்ணு. ஸ்டோரேஜ் ரூம்ல போயிட்டு நான் வந்து எனக்கான வெப்பனை கட்டாயமா எடுத்துன்னு வரேன். அப்பதான் சரியா இருக்கும் இந்த பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அதை வந்து போக ஸ்டோரேஜ் ரூமுக்கு போனா அந்த ஜிம் ஹண்டர்ஸ்க்காகவே தனியா வெப்பன்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சிருக்காங்க. இங்க இது எல்லாமே பெஸ்ட்ன்றது சொல்ல முடியலனாலும் எல்லாமே ட்ரைனிங் பண்ற லெவலுக்கு ரொம்ப சூப்பரா தான் இருக்கும். அதனால இதுல இருந்து ஒன்னு தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு அவ எடுத்துக்கின்னு வெளியே வரா. நான் ரெடின்னு. ஹீரோவும் ஓகேவா ஆரம்பிக்கலாமா? நீங்க அந்த ஸ்வாட தானே பயன்படுத்த போறீங்க? ஆமா, என்னுடைய வெப்பன் எந்த மாதிரி இருக்குன்றதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நான் அதை எப்படி பயன்படுத்துறேன்ற விஷயத்த மட்டும் பாருங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு முக்கியமான விஷயம் சொல்லுங்க, இந்த இடத்துல மொத்த மேஜிக் பீஸ்டையும் இறக்குவீங்களா? அப்படி இல்ல லாஸ்ட் வரைக்கும் போராடி நீங்களே கடைசியில் இறங்குவீங்களா பேட்டில்? இவங்க ரொம்ப கான்ஃபிடன்ஸா இருக்காங்க. ஜஸ்ட் என்னுடைய ஆர்டினரியான சோல்ஜர்ஸ் இந்த இடத்துல இறக்கலாமா? இல்ல அதையும் அழிச்சிருவாங்களே அவங்க. சரி வேணாம், என்னுடைய ஈகிரிஸ் இறக்குறேன்னு சொல்லிட்டு தளபதி வெளியே வா அப்படின்னு வெளியே வந்த அடுத்த நிமிஷமே ஹீரோவும் இவன் தான் என்னுடைய பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆஃப் தி ஆல் ஷேடோ சோல்ஜர்ஸ்லயே ஒருத்தன். அதுக்கான ரீசன் என்னன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா சீசன் 1 ஃபைனல் எபிசோட்ல தலைவன் ஹீரோவே கதற விட்டுருப்பான். சாஹிமோ சரி இதுல வின்னர் எப்படி டிசைட் பண்ணுவீங்க? ஃபைட்டோட முடிவு அப்போ ஒன்னு நீங்க அந்த ஷேடோவை டிஸ்ட்ராய் பண்ணணும், அப்படி இல்லைன்னா அதை சரண்டர் பண்ண வைக்கணும். ஹீரோவை யோசிக்கிறான். இருந்தாலுமே இவனை சமன் பண்ணதுக்கான காரணம் என்னுடைய ஷேடோ சோல்ஜர்ஸ்ல ஸ்ட்ராங்கான ஒருத்தன் தான். பட் இருந்தாலுமே என்கிட்ட பெரோ இருந்தாலும் இப்போதைய நிலைமையில அவனை வெளியே வர வைக்கிறது வேணாம் தான் எனக்கு தோணுது. இவங்களுக்கு வேற பெரோ கண்டலே ஆகாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இப்ப எல்லாத்துக்குமே அவங்க தயாரா இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்ல, அவ பார்த்தா ஃபைட்டிங் ஸ்டைலா பக்காவா நின்றுட்டு இருக்கான். என்ன இவங்க ஒரு நிமிஷம் இரு, இவங்க வெப்பனை வச்சு நிக்கிறத பார்த்தா எல்லாத்தையுமே ரெடியா இருப்பாங்க போல. அதனால ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க இவங்ககிட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன். ஓகே எந்த டாடி இதை பயன்படுத்துறான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதுக்கப்புறம் அந்த பாரன் டீமன் லார்டோடைய டாஜரை வந்து அவங்க கிட்ட கொடுக்குறான். சரி வாங்க ஆரம்பிப்பேன்னு சொல்ல, ஓகே மேட்ச் ஆரம்பிங்க. இப்ப ஈகிரிஸ் கிட்ட டீமன் கிங்கோடைய அந்த லாங் ஸ்வாட் இருக்கு. அவன் அதை பயன்படுத்துற விதமே உண்மையில பர்ஃபெக்டா வெறித்தனமா இருக்கும். அவன் அட்டாக் பண்ண அதுல இருந்து அவங்க தப்பிச்சு கீழே வந்து அவனை அட்டாக் பண்ணலான்னு பார்க்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். இவங்க ரொம்பவும் ஃபாஸ்டா இருக்காங்க. ஆர்டினரி பர்சனால கூட
இவ்வளோ சீக்கிரம் வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியாது ஈகிரிஸ் கிட்ட, ஆனா இறந்துடுவாங்க. பட் இவங்க அப்படி கிடையாது. அதுக்கப்புறம் அசால்ட்டா ஈகிரிஸ் கூடிய தடுத்து நிறுத்துறாங்க அவங்க. சேர்மன் கோக்கு இன்னொரு பக்கம் அவருடைய ரூம்ல இருந்து ஒரு விஷயத்த சென்ஸ் பண்றாரு. என்ன இது வரைக்குமே நம்மளுடைய ஜிம்ல வந்து எனக்கு யாரும் ரிசீவ் பண்ணல, அந்த ரிசர்வ் பண்ணாத இடத்துல எப்படி ஏதோ ஒரு சென்ஸ் எனக்கு தோணும். அதுக்கப்புறம் அவரும் கொஞ்சம் கால் பண்ண, சொல்லுங்க சேர்மன் கோ, டேய் நம்ம ஜிம்ல இருக்கிற இன்டர்னல் சிசிடிவி ஃபுட்டேஜ் ரூம் இருக்குல்ல, அதோடைய சிசிடிவி கேமரா இருக்குல்ல, வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே எனக்கு கனெக்ட் பண்ணி விடு. ஓகே சார். அதுக்கப்புறம் அவங்க கனெக்ட் பண்ண அடுத்த நிமிஷமா பார்த்தா உள்ளுக்குள்ள சண்டை நடக்கிற விஷயத்த சேர்மன் கோவும் பார்த்துட்டு இருக்காரு. ஆமா, இவங்க 2 பேரும் எப்படி இங்க வந்தாங்க? அப்புறம் அவரு நம்ம சாஹிம் கிட்ட சொன்ன விஷயத்த அவர் யோசிச்சு பாக்குறாரு. சஞ்சீவனை பத்தி அவ கேட்ட அடுத்த நிமிஷம் அப்படியே வெக்கப்பட்டிருப்பான். இதுல இருந்தே நல்லாவே தெரியுது ஒருத்தருக்கு மனசுக்கு பிடிச்சிருக்க போல. இதுல இருந்து அவங்கள தனியா விட்டணும்னு எனக்கு நல்லாவே தெரியுது. சரியா, அந்த ஜிம்முடைய கேமராஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிடு, செக்யூரிட்டி எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஓகே சார். ஜஸ்ட் இன்னைக்கான ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் வந்து அவ்வளவுதான். நல்லா புரிஞ்சது சார், யாரும் ஜிம்மு பக்கம் போக மாட்டேன்னு அவரு சொல்ல, அவங்க போற சண்டையில பார்த்தா அவருடைய பில்டிங்கே கொஞ்சம் நடுங்குது. அந்த அதிர்ச்சியில பார்த்துட்டு யூத் பசங்கள அப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவரும் சொல்ல, ஆஹா ஈகிரிஸோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு போலயே. ஈகிரிஸ் பார்த்தா அடி வாங்கி செவுத்துல மோதி கிடக்குறான். மிஸ்டர் சன், என்ன சொன்னீங்க? இந்த பிளாக் நைட் தான் உங்களுடைய ஸ்ட்ராங்கஸ்டான ஒருத்தனா? ஆனா நீங்க என்கிட்ட சொன்னும் போது பார்த்தா இவன் தான் ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு எனக்கு அமுச்சு வச்சிருந்தீங்க. இவனே தோக்கடிச்சிட்டேனே. அடடா, நான் நினைச்சத விட ரொம்ப பயங்கரமான ஆளா இருக்காங்களே இவங்க. சரி, அவனை அன் பண்ணிடு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் ரீமேட்ச் கூட திரும்ப வெயிட்டிங் தான். என்னது, திரும்பியுமா? பரவாயில்லைங்களா? இல்ல பரவாயில்லன்றது கிடையாது, நான் உன்னுடைய பெஸ்ட் ஆளை இந்த இடத்துக்கு வர சொன்னேன் ரீமேட்சுக்காக. அப்படியா? ஏன்னா அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல நான் பார்த்தேன், நீங்க எவன் கூட ஃபைட் பண்ணியிருந்தீங்களோ அவனை நான் இந்த இடத்துல சந்திச்சு ஃபைட் பண்ணி ஆகணும். கணக்கு திக்க வேண்டாமா? அடடா, இவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க போல. சரி பெரு, வெளியே வாடா. அதுக்கப்புறம் பெரு அந்த இடத்துக்கு வந்த உடனே சாஹிமோ, நான் திரும்பவும் உங்ககிட்ட ஒரு முறை கேட்கிறேன், உண்மையிலே இவன் தான் உன்னுடைய படையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஆளா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோ பார்த்தா என்ன சொல்றதுன்னே அவனுக்கு தெரியல. பெருவும் தயாரா இருக்கான் அவளை அட்டாக் பண்ண. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்க நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட வெறித்தனமா இருக்கும்ன்றது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதனால பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஃபயர் அமைச்சு போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஒண்ணுமே வெறித்தனமா இருக்கும். முடிஞ்சலுக்கு அதையும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிடுங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.